ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நினைத்தேன் வந்தாய் சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவும் இந்துமதியும் வந்து ஃபஸ்ட் டே ரூமை வந்து ரெடி பண்ணுறதுக்காக அவங்க வந்து எல்லாம் செய்துட்ருக்குறாங்க. அப்போ ராமையா வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ இந்துமதி சொல்கிறாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இல்லை நான் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு தீபாவும் சொல்கிறாங்க. அப்போ ராமையா வந்து ஒவ்வொரு பூவாக எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களும் டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாமே நல்லபடியாக டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து தீபா சொல்கிறாங்க, சரி இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுது, நான் சுடறப்பே நான் வந்து ரெடி பண்ணுறேன், நீங்கள் வந்து எழில் சாரப்பே நீங்கள் ரெடி பண்ணுங்க ராமையா அப்படிங்கும்போது, ராமையா என்னது எழில் சாரை நான் ரெடி பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் தான் அங்கே இருக்கிறீங்க, நீங்கள் தான் அவரை ரெடி பண்ணணும், கீழே தான் பட்டு வச்சு சட்டையெல்லாம் வந்து பூஜை ரூமில் இருக்கு பாருங்க, போய் எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணுங்க அப்படிங்கும்போது, என்னது உனக்கு தெரிஞ்ச மாதிரிக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்த மாதிரிக்கெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் அதை தாண்டி தான் அங்கே வந்தேன், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லி தீபா வந்து எப்படியும் சமாளிச்சிருந்தாங்க. உடனே வந்து ராமையாவும் சரி நான் போய் வந்து எழில் சாரை போய் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. எங்கே பார்த்தோம்னா தீபா வந்து இந்துமதியும் அவங்க நேராக ரூமுக்குள்ளே வராங்க சுடரை ரெடி பண்ணுறதுக்காக. அப்போ வந்து தீபா வந்து இந்துமதியை ரூமுக்குள்ளே வராதிங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நான் ரூமுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு இந்துமதி கேட்கும்போது, உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து இதே கிடையாதா, எல்லாம் மறந்துட்டிங்களா என்ன, நீங்கள் ஏன் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தானே சுடரோட கண்ணுக்கும் தெரிவிங்க, அப்போ நீங்கள் ரூமுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களை பார்த்துருவாள் அப்படிங்கும்போது, ஆமாம் நான் வந்து மறந்துட்டேன் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எப்போ பார்த்தாலும் இதை மறந்துடுங்க அப்படிங்கும்போது, நீ என்ன ரொம்ப தான் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, பொறுவு நான் சொல்கிறதா நீங்கள் கேட்டு நடக்கணும், வெளியே பேசாமல் வெளியே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்துமதியே சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. நான் போய் சுடர் ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சுடர் ரூமுக்கு வராங்க தீபா. அப்போ சுடர் வந்து அவங்க புடவைலாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்பவுமே ரொம்ப அழகாக தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நான் உனக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ உனக்கு எந்த பொட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது, தெரியலையே நீங்களே ஏதாவது ஒரு பொட்டை வச்சு கொடுங்க அப்படின்னு சுடரும் சொல்கிறாங்க. எந்த பொட்டு வைக்கலான்னு தெரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே இந்துமதிட்ட கேட்குறாங்க, இத்தனை பொட்டு இருக்குது, அவளுக்கு எந்த பொட்டு வைக்கன்னு தெரியல, நீயே ஒன்று சொல்லு அப்படிங்கும்போது இந்துமதியும் ஒரு பொட்டை எடுத்து கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு சுடருக்கு கொண்டு பொட்டு கொண்டு வைக்கிறாங்க. அடுத்தது கம்மல் பார்க்குறாங்க. ஐயோ இதில் எந்த கம்மல் போட்டால் உனக்கு நல்லா இருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்மலாக வச்சு பார்க்குறாங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இந்துமதிட்ட கேட்குறாங்க. அப்போ இந்துமதி வந்து ஒரு கம்மல் எடுத்து கொடுக்கவும், சரி நான் இதே போட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அடிக்கடி வந்துட்டு இருக்க முடியாது, மற்றதையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கும் போது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சொல்கிறாங்க, இதை தான் நீ வந்து சுடருக்கு போடு அப்படின்னு சொல்லும் போது தீபாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க சுடரோட ரூமுக்கு வராங்க. அப்போ சுடர் கேட்குறாங்க, ஆமாம் வெளியே போய் நீங்கள் யாருக்கிட்ட கேட்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் இன்னும் நான் யாருக்கிட்ட கேட்டுட்டு வரல, வெளியே தான் ஒருத்தருமே கிடையாது, சொல்ல போனேக்கு இது சின்ன ரூமாக இருக்கா, அதனால எனக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது, அதனால தான் வெளியே போய் எதை போடலான்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஓஹோ அப்படி அப்படின்னு சுடரும் கேட்டுருந்தாங்க. அடுத்து மேக்கப்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சுடர் கையில் பால் சொம்பு கொடுத்து அவங்க கூட்டிகிட்டு வராங்க. இங்கே எழிலுக்கும் பட்டு வெஸ்டிலாம் வந்து உடுக்கிறதுக்காக ராமையா வந்து எழில ரெடி பண்ணுறதுக்காக போகும்போது எழில் கேட்குறாங்க, என்ன ராமையா அப்படின்னு கேட்கும்போது, என்னையா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, அம்மா சொன்னதெல்லாம் மறந்து போச்சா என்ன, இந்த பட்டு வெஸ்டி சட்டையை உடுத்துக்கிட்டு வாங்க டைம் ஆகுதுல அப்படிங்கிறாங்க. உடனே வந்து எப்போ பார்த்தாலும் அம்மா பேரை சொல்லியே இவன் வந்து எல்லாத்தையும் சாதிச்சிருதா அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் வேறு வழி இல்லாமல் பட்டு வெஸ்டி சட்டையெல்லாம் உடுத்துட்டு வராங்க. இப்போ பார்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ அழகாக ஜம்முன்னு இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு ராமையா சொல்லவும், இங்கே பாரு இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. சரி வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு எழில வந்து அவங்க ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுடர் வந்து பால் சொம்போட வராங்க. அப்போ வந்து அவங்களே ரூமுக்குள்ளே கொண்டு விட்டுட்டு வந்துருந்தாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு இந்துமதிட்ட சொல்லவும், அப்போ இந்துமதி சொல்கிறாங்க, என்னது இவ இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறா, அடுத்தவங்க என்ன நடக்க போதோ தெரியல அப்படிங்கும்போது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மனோகரியை தான் காட்டுறாங்க. மனோகரி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை தடுக்கணும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லவும் மனோகரியும் செல்வியும் வந்து அவங்க ரூம் பக்கத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. சுடரும் எழிலும் இருக்கிற ரூம் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோன்னா சுடரையும் எழிலையும் தான் காட்டுறாங்க. அப்போ எழில் சொல்கிறாங்க, அங்கே பாரு அம்மாவுக்காக தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் சம்மதிச்சேன், மற்றபடி நம்ம வெளியே தான் புருஷன் மட்டாட்டியே தவிர ரூமுக்குள்ளுக்கு நம்ம எப்பவும் போல நீ யாரோ நான் யாரோ தான் அப்படிங்கிறாங்க. அப்போ சுடர் சொல்கிறாங்க, இதை நான் எப்படி சொல்லன்னு தெரியாமல் நான் தயங்கிட்டு இருந்தேன், ஆனால் நல்ல வேலையை நீங்களே சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது, அப்போ இந்தாங்க இந்த பாலை குடிங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கும்போது, நீங்கள் குடிச்சா குடிங்க, குடிக்கலன்னா போங்கன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு வந்துருந்தாங்க. அப்படியே அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கும் இடையில நடுவில் ஒரு தலைவணியை போட்டுட்டு சுடர் அந்த பக்கமும் எழில் இந்த பக்கமா அடுத்திருக்காங்க. அப்போ வந்து மனோகரி சொல்கிறாங்க, எப்படியாவது இது தடுத்து தீரணும், என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசனை பண்ணும்போது, சரி இந்த படிக்கட்டுலேருந்து எனக்கு கீழே தள்ளி விடு அப்படிங்கிறாங்க. என்னது படிக்கட்டுலேருந்து உங்களுக்கு கீழே தள்ளி விடவா அப்படின்னு செல்வி கேட்கும்போது, ஆமாம் வேறு வழியே
இல்லை எனக்கு கீழே தள்ளி விடு. அப்போ வந்து அவங்க அந்த சத்தம் கிட்ட 2 பேரும் எந்திரிச்சு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் மனோகரி வந்து கீழே வந்து படிக்கட்டுலேருந்து விழுந்துருதாங்க. இந்த சத்தம் கேட்டு எழிலும் சுடரும் வருவாங்களா? அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.